வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டார். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், அண்ணாமலை இந்த கட்சி சரியாக வராது, இந்த சாமியார் கூட்டத்தில் போய் வாழ்க்கையை வெட்டியாக்கிறாதிய, கட்சி தனியாக ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நல்லா நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நல்லா செயல்படுவேன். அப்போ இதே மாதிரி தான் என்னையும் செஞ்சாங்க. அதனால நானும் கட்சியை விட்டே வெளியே. அது மாதிரி எனக்கு ஏற்பட்ட நஷ்டம், எனக்கு ஏற்பட்ட இக்கட்டான காலம் உங்களுக்கு வந்துட வேணாம் அப்படிங்கிற கதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். ஆனால் இப்போ இழுத்து பறித்து நம்ம சொன்னதே நடந்துருச்சு. நீங்களாம் வெளியே வந்துட்டீங்க, கட்சியை விட்டு நான் புது கட்சியை ஆரம்பிச்சிட்டிய. நேற்றே 11 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் உங்கள் இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. கட்சியாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அல்லது கட்சியில் வரப்போகிறாரு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் எலெக்ஷன் என்னைக்கே சொல்லிட்டேன். எலெக்ஷன் நடத்தினா விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் ரஜினிகாந்த் போய் ஸ்டாலினை பார்க்குறேன்னே நான் சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு நான் சொன்னேன். ஆனால் அதை யாருமே நம்பலை. அவர் எப்படி வருவார்? இப்போ எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஒரு எம்எல்ஏவோட பேசினேன், ரஜினிகாந்த் வரைய மாட்டார், நீங்கள் எப்படி பேசினேன், காலம் பதில் சொல்லும், பொறுத்துருங்க நான் சொன்னேன். அப்படியே சொன்னேன், கொஞ்சம் பொறுத்துருங்க, வர்றாரா வரலையான்னு பாருங்க. ஆனால் அப்போ வந்துட்டாப்புல ரஜினிகாந்த் பொண்டாட்டி நேற்று ஒரு அறிக்கை விட்டாங்க, ஒவ்வொரு தொகுதியில் ஆள் போட்டிருக்கோம், சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் வாங்க, ஒவ்வொரு தொகுதியில் நில்லுங்க, ஒவ்வொரு தொகுதியில் வாங்க, எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு பாடு போடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அண்ணாமலை நேற்று தனி இயக்க ஆரம்பிச்சிட்டார். ஆக மொத்தத்தில் இவங்க ஏதோ ஒரு நேர்கோட்டில் எங்கனே ஒரு இடத்துல டமார்னு ஒன்று சேர போகிறாங்க, அதுலேருந்து களத்தில் அரசியல் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரஜினிகாந்த் கொஞ்சம் கொஞ்சமாகத்தே வரணும். ஏன்னா நானும் திருப்பி வரீங்கன்னா ரஜினியை நம்ப மாட்டேன். ரஜினிகாந்த் 2 தடவை அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சு வச்சு, அது ஒரு சுத்தமான பையனா ஓடி நஷ்டம்னா ஓடி படுத்துக்கிறோம், ஓரை பற்றி படுத்துக்கிறோம். அவர் செல்வாக்கு இருக்குது, இல்லை ஆட்சியை பிடிக்கிறாரு அதுக்குள்ளேயே நான் வரவே இல்லை. ஆனால் தைரியம் வேணும். அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அரசியலில் எவ்வளோ பணம் போட்டாலும் எடுத்துக்கிட்டே இருக்கும். வந்தாலும் வரும், போனாலும் போகும். எடுக்கவும் செய்யலாம், கொடுக்கவும் செய்யலாம். அது அப்புறம் அது நாளைய விஷயம். அதனால் ரஜினிகாந்தை பற்றி நம்ம கருத்துலேயே வைக்க முடியாது. அதனால் ரஜினிகாந்த் தான் வஞ்சி விடுவாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. பொண்டாட்டியை விட்டு அந்த இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன், இந்த இயக்கம் முடிப்போம், அதே போல் அண்ணாமலை விட்டுக்கிறாப்ப. ஆக மொத்தத்தில் அண்ணாமலை கட்சிக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு கேட்டால் ரஜினிகாந்த் தான். அதில் மாற்றமே கிடையாது. கூடிய விரைவு அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போத்தே தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ எதுக்கு அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கணும்? இன்னும் 31 தேர்தல் வரும். இப்போ என்ன அவசரம்? இப்போத்தே தேர்தல் முடிஞ்சு எல்லாரும் உசுன்னு இப்போத்தே எந்திரிச்சிருக்காங்க. இப்போத்தே ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ புது கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அண்ணாமலைக்கு நான் கேட்குறேன், ரஜினிகாந்துக்கு நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் நான் கேட்குறேன். இதில் தான் சிக்கல் இருக்குது. விஜய் கவர்மெண்ட்டாக கவுக்க போகிறாங்க, அதை பார்த்துங்க. விஜய் சர்க்காரை கலைக்க போகிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நடக்குதா நடக்கலையான்னு பார்த்துங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய சீட்டு 107 சீட்டு இருக்குது. 4 சீட்டு ஏற்கனவே வேறு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி அண்ணாதிமுக ராஜினாமா பண்ணி அங்கே 5-6 தேர்தலில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இடைத்தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் திருப்பி அவர் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிருவார். இன்னும் 4-5 பேர் ராஜினாமா பண்ணுவாங்க. அப்புறம் அங்கிட்டு ஒரு 4-5 தேர்தலில் அவனுட்டு ஜெயிச்சுக்கலாம். இப்போதைக்கு 5-6 தொகுதியில் எலெக்ஷன் நடக்க போகுது. இடைத்தேர்தல் நடந்தால் அவர் மெஜாரிட்டியாக வந்துடுவார். அல்லது இருக்கக்கூடிய கட்சிக்காரையும் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிக்காரை பயந்துக்கிட்டு கூட தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம விலகுனாலும் அங்கே ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வாபஸ் கூட வாங்க மாட்டேன். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாக்க, அண்ணாமலை இப்போ கட்சி ஆரம்பிச்சிடாரு. இப்போ அந்த 5-6 தொகுதியில் இடைத்தேர்தலில் ஆள் போடுறாரு. ஆள் போடும்பொழுது இங்கிட்டு விஜய் கட்சிக்கு நிற்கிது, இங்கிட்டு அண்ணாமலை கட்சி நிற்கிது. திமுக போட்டியிட மாட்டாது, அதிமுக போட்டியிடாது, சீமா கட்சிக்காரன் போட்டியிட மாட்டேன். ஆக மொத்தத்தில் அண்ணாமலை வேட்பாளர் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடுறாரு. இதுதான் நடக்க போகுது பாருங்க. ஆக 5-6 தொகுதியில் தேர்தல் வருது. 5-6 தொகுதியிலையுமே அண்ணாமலை வேட்பாளர் ஜெயிச்சிடுறாரு. 5-6 தொகுதியிலுமே விஜய் வேட்பாளர் தோத்துடுறாரு. ஆக மொத்தத்தில் மெஜாரிட்டி அவரால் அடையவே முடியல. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இது வேணாம், மெஜாரிட்டி கொஞ்சம் ஒரு 4 மாதம் 3 மாதம் ஓடும். அப்புறம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது இது, கரண்ட் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு, எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது, எங்கே பார்த்தாலும் கொள்ளை நடக்குது, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, 5 வயசு பிள்ளை கற்பழிச்சு விட்டேன், 2 வயசு பிள்ளை தூக்கி கொண்டு கற்பழிச்சு விட்டேன். இப்படி ஒரு பிரச்சனை நாடுன்றது நடக்கத்தான் செய்யும். இதை பூரா ரஜினிகாந்த் தலைமையில் பெரிய பிரச்சனையாக கிளப்ப போகிறாங்க. இதை கிளப்ப போகும்போது மக்களுக்கு சோறு வந்துக்கிட்டே இருக்கும். சோறு வரும்போது அங்கே ஆதரவு கொடுக்குறவன் டக்குன்னு வெளியேறிவேன். அது கம்யூனிஸ்ட் ஆட்சி சரியில்லைப்பா, உன் ஆட்சி சரியில்லாமல் இருக்கும்போது நான் இப்படி பண்ணுவேன். அதனால் அவன் வாபஸ் வாங்க. ஸ்டாலின் என்ன செய்வார்? முஸ்லீம் லீக்கை வெளியேறப்பான்பார். அதே போல் திருமாவளவன் வெளியேறப்பான்பார். அவங்களும் வெளியேறுவாங்க. ஆட்சி 1 வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ ஆட்சி டிசால் ஆகுது. அவளே ஆட்சி கவரு. இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? எப்படி இந்த திட்டத்துக்கு வந்துட்டாங்க? இதுக்குத்தே அண்ணாமலை அர்ஜென்ட்டாக இப்போ கட்சி ஆரம்பிக்கக்கூடிய காரணமே, எந்த நிலையிலையும் விஜயை 5 வருஷம் வண்டி ஓட்டிடக்கூடாது.
மெஜாரிட்டியோடு 5 வருஷம் ஓட்டிடக்கூடாது. ஏன்னா இப்படி போனால் மெஜாரிட்டியாக வந்துடுவார். 5 வருஷம் ஜாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். 5 வருஷம் ஓட்டுறதுக்கு நம்ம விடக்கூடாது. இதுக்கு என்ன காரணம்? காவந்து சர்க்கார் இருந்துக்கிட்டு இப்போதைக்கு மெஜாரிட்டிலாம் சர்க்கார் இருந்துக்கிட்டு இதோட கலைச்சி விட்டுருவோம் அப்படிங்கிற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் பேசிட்டான். வெறும் இல்லை அண்ணாமலை மட்டும் நான் குறை சொல்லலை. ரஜினிகாந்த்லேருந்து திமுகலேருந்து அதிமுக, ஏன்னா முன்னாடியே ரஜினிகாந்த் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தவைங்க இந்த விஜய் அமைக்கக்கூடாதுன்னு. அப்போ இப்போ எப்படி இருப்பேன்? எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ அதை வச்சுட்டே இந்த கட்சி கிளைய போகுது, இந்த ஆட்சி கிளைய போகுதுன்னு ஸ்டாலினும் பேசிக்கிட்டு இருக்காரு, எடப்பாடியும் பேசிக்கிட்டு இருக்காரு. இது வேறு ஒன்றும் பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தத்தில் ஆட்சியை விஜய் ஆட்சியை கவுக்கிறதுக்கு கங்கணம் கட்டி இறங்கிட்டாங்க களத்தில். இந்த சுழற்சியில் விஜய் எப்படி தாக்கு பிடிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாடு அரசியல் வேற, விஜயினுடைய நிர்வாகம் வேறையா இருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா தினந்தன முதலமைச்சராகப்பட்டவர் தினந்தன பேட்டி கொடுத்துருவார். இதுக்கு 20,000 கோடி ஒதுக்க போகிறேன், ரோடுக்கு 10,000 கோடி ஒதுக்க போகிறேன், விவசாயத்துக்கு 5,000 கோடி ஒதுக்க போகிறேன், பயிர்க்கடனுக்கு நான் 10,000 கோடி தள்ளுபடி பண்ணுறேன், இப்படியும் பேசிக்கிட்டே வருவார். அவர் பேசிக்கிட்டு வெளியே பேட்டி கொடுத்துட்டு உள்ளே பூந்து கொள்ளையடிக்கிறது இவங்க வியாபாரம். யார்? எடப்பாடியிலேருந்து ஸ்டாலின் உள்ளே பூந்து என்னென்ன இருக்க பூரா தொடச்சிடுறது, கொள்ளையடிச்சு போடுறது, வீட்டுக்கு கொண்டு போயிடுறது. அரசாங்க கஜானாவிலேருந்து மோசடி கணக்கு எழுதி இங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறது. மோசடி கணக்கு எழுதுறது இவங்களுக்கு தெரியாது, முதலமைச்சர் பேசுறது மட்டும்தான் பொதுமக்களுக்கு தெரியும். இதுதான் அரசியலாக இருந்துச்சு. பேசினாத்தே மக்களை ஏமாற்றி நம்ம ஒரு கொள்ளையடிக்கலாம்னு இவங்க அரசியல். ஆனால் விஜய் அதை உடச்சிட்டாப்புல. அந்த வீட்டில் விஜய் நான் பாராட்டு உடச்சிட்டாப்புல. சுத்தமாக பேசவே கூடாது. நிர்வாகத்தை மட்டும் வலுப்படுத்திடணும். வலுப்படுத்திட்டா இந்த நாட்டு மக்கள் நம்மளை விரும்பிடுங்க. அது உண்மை. நிர்வாகத்தை மட்டும்தான் வலுப்படுத்தணும். இவங்க நிர்வாகத்தை வலுப்படுத்தலை. பூரா போய் சீட்டிங், பேட்டி, பிரச்சாரம், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொன்று செய்கிறது, இப்படி காலத்தை ஓட்டிட்டாங்க. அதனால விஜய் உடச்சிட்டாப்புல. ஏன் பார்வை சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் விஜய் சரியான நிர்வாகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காப்புல. நான் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன். நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன். விஜய் சரியான நிர்வாகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல. லேசான விஷயம் கிடையாது. நாடை நோக்கி, நாடு வளர்ச்சியை நோக்கி ஊழலே நடக்கக்கூடாது, லஞ்சம் கூட, மந்திரி காசு வாங்கக்கூடாது, எம்எல்ஏ காசு வாங்கக்கூடாது, நம்ம காசு வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுறாப்புல. இந்த முயற்சிக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா விஷயம் அசைக்க முடியாது. ஆனால் அவகாசம் கொடுக்க மாட்டாங்களே, இதை சுற்றிட்டாங்களே எல்லா கட்சிக்காரனும், என்ன செய்ய முடியும்? சரி, என்னென்னு இது காலம்தான் பதில் சொல்லணும்.